ஹலோ ஆஸ்பிரண்ட், இந்த வீடியோவில் நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வச்சு ஒரு முக்கியமான சம் வந்து பார்க்கலாம். இந்த கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ராமன் துணி துவைக்கும் இயந்திரத்தை வந்து வாங்குறாரு, 13,500 ரூபாய்க்கு வாங்குறாரு. இதில் வந்து 12% வந்து நஷ்டத்துக்கு வந்து வித்துடுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா துணி துவைக்கும் இயந்திரத்தை எவ்வளோக்கு விற்றாங்க, அதோடைய விற்பனை விலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. முதல்ல வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் சொல்லும்போது ஒருத்தங்க வந்து இவ்வளோ ரூபாய்க்கு வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு இவ்வளோ பர்சன்டேஜ் நஷ்டத்துக்கு விற்றாங்க, இவ்வளோ பர்சன்டேஜ் லாபத்துக்கு விற்றாங்க அப்படின்னு சொல்கிற ப்ராப்ளத்திலலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, வாங்குகிற விலையை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 100%ன்னு எடுத்துக்கணும். 100% அப்படின்றது அமௌண்ட் எவ்வளோனா 13,500 ரூபாய் அப்படின்னு எழுதியாச்சு. இதை எவ்வளோதுக்கு விற்றுருக்காங்க அப்படின்னா 12% நஷ்டத்துக்கு விற்றுருக்காங்க. சரியா? 12% நஷ்டத்துக்கு விற்றுருக்காங்க. அப்படின்னா 100%த்தில் -12% எவ்வளோ அப்படின்னா 88%. 100% ரூபாய்க்கு வாங்கி 88% ரூபாய்க்கு அவங்க விற்றுருக்காங்க. அப்படின்னா 88% ரூபாய் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. விற்பனை விலை நஷ்டம் அப்படின்றதால இங்கே நம்ம மைனஸ் பண்ணியிருக்கோம். இதுவே 12% லாபம் அப்படின்னு சொல்லியிருந்தா 100 + 12 அப்படின்னு போட்டு 112% நம்ம கண்டுபிடிச்சிருக்கணும். இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னா 100% வந்து 13,500 ரூபாய் அப்படின்னு தெரியும். 88%னா எவ்வளோ அமௌண்ட் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். இதை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் குறுக்கு பெருக்கல் மெத்தடில் வச்சு. பாருங்கள், 100% = 13,500. அப்போ 88% எவ்வளோ அப்படின்னு பார்க்குறோம். அப்படியே குறுக்கு பெருக்கல் பண்ணிக்கோங்க. 88 × 13,500 ÷ 100 அப்படின்னு வந்திருக்கா. இங்கே 2 0, இங்கே 2 0 கேன்சல் பண்ணியாச்சு. இப்போ 135 × 88 இதுதான் பண்ண போகிறோம். 8 5 என்ன வரும் அப்படின்னா 40 வருமா? அடுத்தது 8 3 எவ்வளோ வரும் அப்படின்னா 24ன்னு வரும். +4 28 வரும். 8 1 8 10 வரும். திரும்ப பண்ணால் அதே தான் வரும். 8ஆல் பெருக்குனா அதே தான் வரும். ஸோ 0 8 8 1 1. இப்போ 11,880 ரூபாய் அப்படின்றது தான் அந்த துணி துவைக்கும் இயந்திரத்தோட விற்பனை விலை அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். 11,880 ரூபாய். இங்கே நஷ்டம் அப்படின்றதால நம்ம என்ன பண்ணியிருக்கோம், மைனஸ் பண்ணியிருக்கோம் 100%. ஏன்னா நஷ்டம்னா என்னது, வாங்கின விலையை விட கம்மியாக கொடுப்பாங்க, ஸோ மைனஸ் பண்ணுறோம். இதுவே லாபம் அப்படின்னா வாங்கின விலையை விட அதிகமாக இருக்கும், ஸோ நம்ம ப்ளஸ் பண்ணுவோம். சரியா? இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்தால் ஈஸியாக போட்டுடலாமா? ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு முக்கியமான ப்ராப்ளத்தோடு பார்க்கலாம். தேங்க்யூ.